ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீர்த்தனா கிச்சன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கார்ன்ஃப்ளவரை வச்சு அல்வா தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சிக்கோங்க. 1.5 கப்பு மொத்தமாக ஊற்றினீங்கன்னா கட்டி போட்டுரும். 1/4 கப் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கப்புறமா மீதி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பேனில் 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 2 கப் சர்க்கரை சரியாக இருக்குங்க. சர்க்கரை சேர்த்துட்டு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1/2 கப் ஊற்றினா போதும், அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த தண்ணியிலே சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தோடனே நம்ம கரைச்சி வச்சுருந்தா கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து கைவிடாமல் கலந்து விடுங்க. அப்படி நீங்கள் ஒருத்தராக செய்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னா அடுப்பு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு, சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு வந்துடும். அப்போது கைவிடாமல் கலந்து விட்டோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே கட்டி கட்டியாக கட்டுரும். இப்போ பாருங்கள், கைவிடாமல் கலந்துட்டோம். பாருங்கள், 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா வெந்து திரண்டு வந்துருச்சு. இந்த டைமில் ஃபுட் கலர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். எல்லோ கலர் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவுக்கு அப்படின்றக்காக நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்தாச்சு. இந்த டைமில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வாசனை உள்ள ஆயில் சேர்த்துறாதீங்க. வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் அல்லது ரீஃபண்ட் ஆயில், இந்த மாதிரி ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து கடாயில் ஓட்டாமல் நல்லா சுருண்டு வரும் பாருங்கள். அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இனி கருப்பு எள்ளு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எந்த பாத்திரத்துக்கு மாற்றுறோமோ அதில் லைட்டாக நெய் தடவி வச்சுக்கலாம். நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ண அல்வாவை சேர்த்துட்டு ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடும். இப்போது பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாங்க. ஆறாமல் கட் பண்ணோம் அப்படின்னா கத்தியில் ஒட்டிட்டு வரும். நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா ஒட்டாமல் அல்வா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த அல்வாவுக்கு அளவுன்னு பார்த்திங்கன்னா 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1.5 கப் தண்ணி, 2 கப் சர்க்கரை கரையிறதுக்கு 1/2 கப் தண்ணி, 1/2 கப் வந்துட்டு ஆயில் அல்லது நெய், இது 2ல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா முழுக்க நெய் அல்லது முழுக்க எண்ணெயில் செய்யலாம். அவ்வளோதாங்க. நமக்கு தேவையான பீஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.